ஆக்டர் ரவி மோகன் தன்னோட வைஃபான ஆர்த்தியை பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்பப்போ இவங்களோட விவாகரத்து பத்தின பிரச்சனைகள் சோசியல் மீடியால பேசப்பட்டுட்டு வரும். இந்த நிலையில ரவி மோகன் புதுசா ஒரு சர்ச்சையில சிக்கியிருக்காரு. முன்னாடி ஈசிஆர்ல இருக்க பங்களாவுக்கு அவர் இஎம்ஐ கட்டாம இருக்காரு அப்படின்னு ஜப்தி நோட்டீஸ் அமைச்சிருந்தாங்க. பட் அதை ஆர்த்தி ரவி வாங்க மறுத்து ரவி மோகன் கிட்ட கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ரவி மோகன் வீட்டில் இல்லை அப்படின்ற காரணத்தினால அந்த நோட்டீஸ் திரும்ப பேங்க்குக்கே போயிருக்கு. ஆக்டர் ஜெயம் ரவி தன்னோட மனைவிக்காகவும் மகன்களுக்காகவும் தான் சென்னை ஈசிஆர்ல இருக்க இந்த சொகுசு பங்களாவை கட்டியிருந்தாரு. பேங்க்ல லோன் வாங்கி தான் கட்டியிருந்தாரு. மேலும் ஆர்த்தி ரவி அண்ட் ஜெயம் ரவிக்குள்ள இருக்க பிரச்சனைனால அவர் கொஞ்ச நாளா இந்த வீட்டுக்கு வரதே கிடையாது. தனியாக வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியிருக்காரு. இஎம்ஐ கட்ட சொல்லி பல தடவை ரவி மோகனுக்கு நோட்டீஸ் அனுப்பியுமே அதை பற்றி அவர் கண்டுக்கவே இல்லை. ஸோ இன்னைக்கு ரவி மோகனோட வீட்டை ஜப்தி செய்ய போகிறோம் அப்படின்னு வீட்டில் ஒரு நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க. இப்போ வரைக்கும் அவர் 7.60 கோடி ரூபாய் இஎம்ஐ செலுத்தணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவர் வீட்டில் இல்லை அப்படின்ற காரணத்தினால அவரோட ஆஃபீஸ்க்கே நேரில் போய் நோட்டீஸ் ஒட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. கடந்த சில மாதங்களாகவே அவர் சரியாக இஎம்ஐ கட்டுறதே கிடையாது. அவர் வீட்டுக்கு போனாலும் அவர் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதன் மூலமாக ரவி மோகனுக்கு நெருக்கடி மறுபடியும் ஏற்பட்டிருக்கு. இஎம்ஐ தொகையை மாசமான அவர் கட்டணும். அப்படி இல்லைன்னா அந்த பங்களாவை தனியார் பேங்க் அவங்க வசம் எடுத்துப்பாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரவி மோகன் வாழ்க்கையில் ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அதுக்கு இடையில இப்போ ரீசெண்டாக தான் ரவி மோகன் ஸ்டுடியோஸை ஓப்பன் பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து இப்போ அடுத்தபடியாக அவரோட ஈசிஆர் பங்களா இஷ்யூ பெருசாயிருக்கு. இன்னொரு பக்கம் ரவி மோகன் நடிக்க ஒத்துக்கிட்ட படத்துக்காக அட்வான்ஸ் வாங்கி அதை திரும்ப தராம இருக்காரு. படத்துலையும் நடிக்க வராம சொந்தமா ஸ்டுடியோ ஓபன் பண்ணியிருக்காரு அப்படின்னு இன்னொரு வழக்கும் அவர் மேல பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அட்வான்ஸ் வாங்கின பணத்தை திருப்ப கொடுக்கல அப்படின்னா ரவி மோகனோட சொத்துக்களை நாங்கள் கைப்பற்றலாம் அப்படின்னு கோர்ட்ல அவங்க மனு கொடுத்திருக்காங்க. இப்போ ரவி மோகன் சரியா இஎம்ஐ கட்டலை அப்படின்னா கண்டிப்பா பேங்க் அந்த பங்களாவை ஜப்தி பண்ணிடுவாங்க அப்படின்னு நோட்டீஸ் போயிருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் ரவி மோகன் என்ன ரிப்ளை கொடுக்க போறாரு, என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.